ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அன்று மதிய வேளைகளில் வீட்டில் உள்ள அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, பிள்ளைகள், பெண்கள், பேரன், பேத்தி இப்படி எல்லாருமே உட்காந்துக்கணும். ஒரு இடமா வந்து உட்காந்துட்டு அந்த வாரத்தில் குழந்தைகளுடைய பள்ளிகளில் நடந்த விஷயங்கள் என்ன, குழந்தை தான் ப்ரைஸ் வாங்கியிருந்தது, இல்லை ஸ்கூலில் ஏதான அவள் பேச்சு போட்டியிலலாம் கிளாப்ஸ் பண்ணா, அல்லது மிஸ் வந்து அவனை இந்த மாதிரிக்கு வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அல்லது ஓட்டப்பந்தயத்தில் வின் பண்ண, அல்லது பக்கத்தில் இருக்கிற குழந்தை இந்த மாதிரி நான் அடிச்சுட்டு கிழித்து, அல்லது அவள் என்ன கூட்டா, இவள் என்ன செஞ்சா, இப்படி ஏதாவது இந்த சமாச்சாரங்களாக இருந்தாலும் வீட்டில் உள்ள பெரியவர்கள் அந்த குழந்தைகளை பேச விட்டு கேட்கணும். குழந்தைகள்லாம் பேசி முடிஞ்சதும் அதற்கு ஏற்ற பதில்களை நம்ம சொல்லணும். எதுலேயும் தோற்று போயிட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை வருத்தப்பட்டுன்றதுன்னா, இட்ஸ் ஆல் ரைட், அடுத்த முறை நீ வின் பண்ணிடலாம். தோல்வின்றது ஒரு அனுபவம், வெற்றின்றது சந்தோஷம், அவ்வளோதான். சரியா? இட்ஸ் ஆல், இது ஒன்றும் பெரிய கவலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தைகளும், ஏதாவது வசதியாக பண்ணியிருந்தது ஸ்கூலில் பாராட்டினா, ஆனால் அன்றைக்கி டேட்டுக்கு அப்பா அம்மாவில் வர முடியல, அந்த பாராட்டுதல் அப்பா அம்மாக்கிட்ட கிளாப்ஸ் வாங்க முடியல அப்படின்னு அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவன் இந்த மாதிரி வின் பண்ணான், ஸ்கூலில் எல்லோரும் பாராட்டினா அப்படிங்கிற அந்த பெருமை அதை வீட்டில் சொல்லி எல்லோரும் கிளாப்ஸ் பண்ணி வெரி குட் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி குழந்தைகள் பேசி முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் உள்ள கணவன் அவருடைய ஆஃபீஸில் நடந்த சாதாரணமான விஷயங்களோ, இல்லை குழந்தைகளோடையும் மனைவி அம்மா அப்பாவோட பகிர்ந்து கொள்ளலாம் போல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தாராளமாக பகிர்ந்துக்கலாம். இன்னும் கேட்க போனால் குடும்பத்துடைய பட்ஜெட்டு, நம்ம குடும்பம்னு என்னது, குடும்பத்தில் எவ்வளோ செலவழியது, யார் யாருக்கு எவ்வளோலாம் நம்மளுக்கு வந்து செலவழிகிறது, என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில் விற்கிறது, எது எது அவசியமானது, இது அவசியம் இல்லாதது அப்படின்றத பற்றியெல்லாம் கூட குழந்தைகள் இதெல்லாம் நல்லா பேசலாம். குடும்பத்துடைய கஷ்டம், குடும்பத்துடைய சந்தோஷம் எல்லாத்தையும் கூட சகஜமாக சாதாரணமாக பேசலாம். அழுதுண்டோ சிரிச்சுண்டோ ஆர்ப்பரிச்சுன்னு சொல்லணும்னு சாதாரணமாக பேசலாம். இப்போ நீ +1 வந்திருக்க, இப்போ நீ +2 வந்ததுக்கப்புறம் நீ வந்து உன்னை காலேஜில் சேர்க்கணும். காலேஜில் சேர்க்கணும், நீ நல்ல மார்க் வாங்கினாக்க உனக்கு வந்து காலேஜில் ஈஸியாக இடம் கிடைக்கும், இப்படி இருக்கும். அந்த மாதிரி சாதாரணமான விஷயங்கள், குடும்பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சகஜமாக பேசலாம். அதே நேரத்தில் மனைவியும் ஆஃபீஸ் போகிறவளாக இருந்தான்னா அவளுடைய ஆஃபீஸில் நடந்த விஷயங்களை குழந்தைகள் முன்னாடி சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா கலகலப்பாக, அன்றைக்கி அந்த மாதிரி வந்து என் ஃப்ரெண்டு வந்திருந்தா, இந்த மாதிரி பண்ணால், அந்த மாதிரி சொன்னால், அப்படி இப்படின்னு அந்த மாதிரி சாதாரணமான நல்ல விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கலாம். வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி, பேரன் பேத்தி, குழந்தைகளை பார்த்துக்கலாம் வீட்டில் இருந்தவா, அவளும் இந்த வாரம் டியூட்டி அச்சம் போகிறோம், ஐயோ நல்லா தாங்கவே முடியலடி அப்படின்னு மனம் விட்டு தன்னுடைய கஷ்டம், தன்னுடைய சந்தோஷம், தன்னுடைய வருத்தம், தன்னுடைய மகிழ்ச்சி எல்லாத்தையும் எல்லோரும் பகிர்ந்துக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 1 மணிலேருந்து 3 மணி 4 மணி வரைக்கும் நம்ம அதை பயன்படுத்திக்கணும். இது எவ்வளோ நல்லபடியாக வரும் அப்படின்னாக்க, நாளைய தலைமுறைகள் வந்து இன்னும் சிறப்பாக வருவாள். ஏன்னா பாடம் படிக்கிறதோ, பள்ளிக்கூடம் போயிடுறதோ, மார்க் வாங்கி போடுறதோ, அல்லது உடனே வேலை கட்சி ஓடி போயிடுறதோ வந்து ஒன்று பணம் சம்பாதிக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கைன்னா அதில் சந்தோஷம் இருக்கும், அதில் கஷ்டம் இருக்கும், அதில் மகிழ்ச்சி இருக்கும். இந்த டயத்தை இந்த பண கஷ்டத்தை அப்பா இப்படி சமாளிக்கிற, இந்த மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொன்ன போது அம்மா இப்படி சொல்லி அம்மா இப்படி சமாளிச்சிருக்கா, அந்த மாதிரி நம்ம நல்லா பாஸ் பண்ணுவோம், நம்ம நல்லா இருந்தோன்னுக்க நம்மளுக்கு இன்னும் நல்ல எதிர்காலம் இருக்குது. அதுக்குள்ளே வயசானவளுக்கு என்ன பிரச்சனைகள், அந்த குழந்தை படுத்தல, தன்னால் ஓட முடியல, அது அவளுக்கு பிபி இறங்கித்து, அல்லது கால் வலிச்சுது, இடுப்பு வலிச்சு, எல்லா விதமான பேச்சுக்களையும் அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் மனசு விட்டு யாருமான எது வேணால் சொல்லலாம். அதுக்குண்டானபடியான ஒரு எதிர்மறை பேச்சுகளோ, ஒரு எரிச்சலான கோபமான பேச்சுகளோ வராது அப்படிங்கிற தைரியத்தோடு எல்லோரும் அவர்களுடைய சந்தோஷத்தையும் சொல்லிக்கணும், அவருடைய கஷ்டங்களையும் சொல்லிக்கணும். இது முடிஞ்சு அவளெல்லாம் வேலைக்கு இடத்துக்கு போனதுக்கப்புறம் கணவனும் மனைவியும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்
ரூமில் உட்காந்து தன்னுடைய பிரச்சனைகள் என்ன, ஆஃபீஸில் தனக்கு என்ன கஷ்டம், வெளியில் தனக்கு என்ன கஷ்டம், தன்னோட யோஜனைகள் என்ன, அந்த யோஜனைக்கு நீ உன்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியும், அல்லது உன்னால் எப்படி ஆதரவாக இருக்க முடியும், அல்லது நான் இப்படி பண்ணட்டுமா, இப்படி பண்ணால் அவனுக்கு இஷ்டம் இல்லையா அப்படிங்கிறத மனசு விட்டு பேசி ஒரு நல்ல முடிவுக்கு அவன் சண்டை போட்டுடக்கூடாது. மனசு விட்டு பேசி நல்லதொரு முடிவுக்காக நம்ம செய்யலாம். அப்படி செய்ய முடியலன்னா கூட தனக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அப்பாவோ அம்மாவோ மாமியாரோ மாமனாரோ வயசானவளாக இருந்தாலும் கூட அவாக்கிட்ட கூட இப்படி செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி செஞ்சால் அது வந்து சரிப்படுமாம்மா, இது எப்படி என்ன பண்ணலான்னு தெரியல, அதுக்கு இவ்வளோ பணம் செலவழியோ, ஆனால் முதல்ல இவ்வளோ பணத்தை செலவழிச்சிட்டு அப்புறம் கடனாளி ஆகிட்டான்னு கஷ்டமாக இருக்குது, இல்லை அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வழி இருக்குது அப்படிங்கிறது அவளோடையும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆரோக்கியமான பெரியவர்களாக இருந்தால், ரொம்ப உடம்பு சரியில்லாத வந்தால் அவர்கிட்ட நம்ம பெருமாபுரத்தோட்டோம்னா அவருக்கு கஷ்டமாக போயிடும் இல்லையா. நம்ம இந்த மாதிரி கேட்கலாம். இது பண்ணுறது என்ன ஆகும் அப்படின்னாக்க, எல்லாருக்குமே தனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, இந்த குடும்பத்தில் தனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்பு மனப்பான்மை வளரும். இதனாலே எல்லோரும் என்ன பண்ணுவா, ரொம்ப பொறுப்போடு நடந்துப்பா, ரொம்ப தன்னுடைய நிலை அறிஞ்சு தான் இப்படி பண்ணால் இப்படி வரும், தான் இப்படி பண்ணால் அப்படி பண்ணும். நம்ம இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணிட்டா கூட வீட்டில் இதை நம்ம பேசிட்டோம்னா அதுக்குண்டான விட நமக்கு கிடச்சிடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டயத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டோம்னாக்க நம்ம எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது மனசில் அழுத்தாது. சின்ன குழந்தைகளாக இருந்தால் கூட ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது மனசில் வரும், அழுத்தும். யார்கிட்ட சொல்கிறது, எதை சொல்ல வேண்டாம், சொல்லிக்கிறதுக்கு யார் இருக்கா? கத்தல்னா அம்மா அப்பா ஆஃபீஸ் போயிடுறா, ராத்திரினா அம்மா அப்பா வரத்துக்குள்ளே பசங்க தூங்கி போயிடுறா, தாத்தா பாட்டி வயசானவா, அவர்கிட்ட சொல்கிறதா சொல்லிக்கலாம். தாத்தா பாட்டிக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குமோ நம்ம அவளை சொல்ல மாட்டலாம், அப்படி தோன்ற குழந்தைகள் அவர்கிட்ட சொல்லாமையே மறைக்கலாம். அதே போல் வயசானவ தன்னோட கஷ்டத்தை யாருக்கு போய் சொல்லிப்பா? அவளுக்கும் என் பிள்ளை என்ன பண்ணுமா பார்த்துட்டியா, பரவாயில்லையே, இந்த வாலு பையில் என்ன சமாளிக்கல நீ வயசுலையும் அப்படின்னு அவளுக்கு ஒரு தெம்பு. ஏதோ அந்த குழந்தைய உதவ வச்சு பராமரிக்கிறோம், அதை தலையில் எழுத்துங்கிற மாதிரி இல்லாமல் அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைச்ச மாதிரி அவளுக்கு சந்தோஷமாக இருக்கணும். அதுபோல் அந்த குழந்தைகிட்டையும் சொல்லணும், யார் பார்த்துக்கிறாளோ அவள் சொன்னால் அது கேட்கணும். பாட்டி தானே என்ன மேலே வளர்த்துருக்கா, அதனால் பாட்டி எங்களை ரொம்ப எல்லாரோட பெரியவா, தாத்தா நம்மளோட பெரியவா அப்படின்னு சொல்லி வைக்கணும். நம்மளுக்கு அவள் பெரியவாளை தெரியறாளோ இல்லை நம்மளுக்கு மேலே அவள் சின்னவாளை தெரியறோ அது நம்மளுடைய யோஜனை. ஆனால் குழந்தைகள்கிட்ட அவளை அப்படியே ரொம்ப பெருசாக அவள் சொன்னால் கேட்கணும் அப்படிங்கிற அளவில் குழந்தைகளை தயார்படுத்திக்கணும். இப்படி அமைஞ்சாக்க நம்ம குடும்பங்களில் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற கவலைன்றது நீங்கி போயிடும். இந்த பேச்சில், அதாவது இந்த கலந்து உரையாடலில் எல்லாரும் அவளுக்கு தோணினத்தை மனசில் பயம் இல்லாமல் தெளிவாக சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம அனுமதிக்கணும். யாராவது சொல்லிட்டே மறுதளிச்சு அப்படியா, என் பிள்ளைய பார்த்தா உனக்கு அப்படி சொல்கிறதாக்கும், நான் ஒரு ஆளை போட்டு அந்த என் பிள்ளையை பார்த்து சொல்கிறேன், நீ வாய முடியாது போ, இந்த மாதிரி வார்த்தையோ, அல்லது என்னடா அது இன்னும் பக்கத்து உட்காந்து இந்த பையன் 99 மார்க் வாங்கியிருக்கான், நீ 79 தான் வாங்கிட்டு நீ என்னமா பெருசாக என்னமா சொல்லிகிட்டு இருக்க, உனக்கு எப்படி படிக்க முடியாமல் போகாது அப்படின்னு மிரட்டலோ இல்லை கோபமோ கலந்த வார்த்தைகளே இதில் வரவே கூடாது. அவளுடைய யோஜனைகளை மனசை விட்டு சொல்லாது. அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத குரூப்பாக நம்ம பெரியவர்களாக இருக்க யோஜனை பண்ணி அதனுடைய விடைகளை, அதனுடைய ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஸ் ஆகிறதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணினோம்னா ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் அப்படிங்கிறது வராது. இப்போ நம்ம வீடுகளில் பல பேரில் என்ன பண்ணிட்டோம்னாக்கா, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாக்கா ஒரு 10-11 மணி வரைக்கும் ஏந்துக்கிறதே இல்லை ஃபஸ்ட்டு. ஏன்னா அன்றைக்கி தான் லீவு, அன்றைக்கி தான் தூங்க முடியும், மீதி தான் தூங்க முடியுமா அப்படின்ற ஒரு காரணம். 11 மணிக்கு ஏந்து என்ன பண்ணுறோம், குழந்தைகளுக்கு கூட்டு வச்சு பேசுகிறோமா, இல்லை பெரியவாளை கூட்டு வச்சு பேசுகிறோமா, இல்லை நம்மளுடைய சந்தோஷமாக கஷ்டமோ பொண்டாட்டிக்கிட்டேயோ ஆம்பளைனா மாமனியாங்கிட்டேயோ பொண்டாட்டிக்கிட்டேயோ இது யார்கிட்டயும் பகிர்ந்துக்கிறோமா? ஒன்றுமே இல்லையே. ஆளுக்கு ஒரு செல் எடுத்து வச்சுட்டு அதை நோண்டி பார்த்துட்ருக்கோம்.
ஆச்சு 12 மணிக்கு 1 மணிக்கு யாரோ ஒருத்தர் பொடாட்டியோ இல்லை ஆம்பியானோ இல்லை மாமியார் யாரோ ஒருத்தர் பணம் ஏதாவது சமைப்பாளோ இல்லையோ சமைச்சாச்சுன்னா அப்புறம் 2 மணிக்கு 3 மணிக்கு அதை சாப்பிட்டாச்சு அப்படின்னா ஆகிப்போச்சு, திருப்பியும் போய் படுக்க வேண்டியதுதான். இல்லைன்னா டிவி போட்டுன்னு உட்கார வேண்டியது தான். இல்லை சில பேர் நம்ம பீச்சுக்கு போகலாம், அது பார்க்குக்கு போகலாம், இல்லை எங்கேனா போகலாம் அப்படின்னு கிளம்பிட வேண்டியது. அது சினிமாவில் போய் 2 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படி ஞாயிற்றுக்கிழமை வேஸ்ட்டாக போச்சு. அதாவது உணர்வுகளுக்கு வடிகால்கள் வேணும். எல்லாருடைய உணர்வுகளுக்கும் வடிகால்கள் வேணும். அது உணர்வுனுடைய அந்த இது டென்ஷன் போகிறதோ போகலையோ சுவற்றோடையாது சொல்லி அழு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நம்ம சொல்கிறதுக்கு ஒரு அனுமதி எல்லாருக்கும் கொடுக்கப்படணும். அது சண்டேயில் தான் நம்மளால முடியும். மீது எல்லா நாளும் நமக்கு ஆஃபீஸ் உண்டு, வெளியில் போகணும், வாரத்தில் போகணும், நமக்கு டைம் கிடையாது, பேசி உட்காந்து கற்றுக்கலாம். அந்த சண்டே அன்றைக்கி நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அந்த மாதிரி செய்யணும். இதெல்லாம் உட்காந்துட்டே கூட பேசணுன்னு கூட இல்லை, வீட்டை ஒட்டடை அடிச்சுட்டே செய்யலாம், பக்கெட்டில் தண்ணி எடுத்து வீட்டில் மாவு போட்டுட்டே கூட செய்யலாம், காய்கறி திருத்தி கொடுத்துட்டு அம்மா சமையல் பண்ணிட்டு குழந்த குட்டி பாப்பா பார்த்துட்டு அப்படி கூட கலக்கலப்பாக செய்யலாம். ஒரு இடமா கும்பலாக உட்காந்து தான் பேசணுங்கிறது கூட இல்லை. இந்த மாதிரி நம்ம பண்ணி பார்க்கலாமா? இதனால் நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும், நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஃப் ஆகும், நிறைய குழந்தைகளும் ஒரு நல்லது ஒரு கெட்டது, ஒரு இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணக்கூடாது, நம்ம அப்படி போகலாம் இப்படி போகக்கூடாது, இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு அவளுக்கு சொல்லிக் கொடுக்காமலே அவளுக்கு தெரிய வரும். அவளுக்கு எதிராக நம்ம குடும்பத்தை பற்றின விஷயங்களை பேசும் பொழுது அதெல்லாம் நமக்கு அவளுக்கு அடுத்த தலைமுறைகள் குடும்பம் நடத்துறதுக்கு சந்தோஷமான ஒரு இல்வாழ்க்கையை அவளுக்கு கொடுப்போம். நம்ம இது எதுவுமே குழந்தைகளில் தெரிய விடாத நம்ம பாட்டுக்க ஞாயிற்றுக்கிழமைனா நீ ஒரு செல் வச்சுக்கூட, நான் ஒரு செல் வச்சுக்கிறேன், அப்பா ஒரு செல் வச்சுக்கிறேன், ஆளுக்கு வந்துப்பான்னு அப்புறம் எதனா வாங்கி சாப்பிட்டுலாம், இல்லைன்னா எதனா யாராவது சமையல் பண்ணிட்டு அதை சாப்பிட்டு நம்ம பாட்டுக்க தூங்கிடலாம், இல்லை வெளியே போய் சுற்றிட்டு வந்துவிடலாம். அப்படின்னா வேஸ்ட்டாக தானே ஆக்கணும் டயத்தை. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுக்கு எங்கே டைம் இருக்குது? அவளுடைய உணர்வுகளை எப்படி அவள் வெளிப்படுத்துவா? உணர்வுகளை அடக்கி வச்சாலே அழுத்தம் தான். இந்த அழுத்த வேண்டாமே. இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.